ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு. அதை அப்படியே குக்கரில் தண்ணி விட்டு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். மூணு 4 விசில் போடணும். அப்போ தான் நல்லா கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொண்டக்கடலையை வடிகட்டி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த பதத்துக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மட்டும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ நம்ம கொண்டக்கடலை கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கணும். அதனால் இது கொஞ்சம் மசாலாக்காக பைண்டிங்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. சப்பாத்தி மாவு பிசைறாப்புல பிசைஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து நல்லா உருட்டி ஒரு கட்லெட் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இதில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, சும்மா பெரட்டி போட்டு தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்ததை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பெரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. மெதுவாக பெரட்டி போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.